நான் யார் தெரியுமா? 51 ஸ்ரீரங்கம். திருமணம் திருமலை கோவிலில் சிறப்பாக நடந்தது. பாரதி எங்களை நல்லா கவனித்தார். அப்பா முன்னிலையில் கல்யாணம் நடந்தது. கோவிலுக்குச் சென்று நன்றி சொல்லி வேண்டினோம். இரவு வரவேற்பு நடந்தது. மறுநாள் புறப்பட்டு சென்னை வந்தோம். சத்யாவை கேஃபேயில் விட்டுவிட்டு மதி மட்டும் மலேசியா சென்றார். ஈஸ்வரநாத் கம்பெனி வேலை விஷயமாக ராமநாதபுரம் சென்று வந்தேன். உன்னி கிருஷ்ணன் பதவியை எனக்கு கொடுத்தார்கள். அவர் கம்பெனியிலிருந்து நின்று விட்டார். எக்மோர் வேலையையும் ரயில்வே ஆபீஸ் வேலையையும் கவனித்து வந்தேன். டிவிஎஸ் பெப்பில் தான் சென்று வருவேன். எக்மோரில் இன்டீரியர் வேலை. காலையில் 8 மணிக்கு புறப்படுவேன். இரவு 8 மணி ஆகிவிடும். வரும்போது போனில் மீனாவுடன் பேசுவேன். ஏதாவது தேவையெனில் தெரிவிப்பாள். அதுபோல நிலாவிடமும் போன் பண்ணி கேட்பேன். அனு அபிக்கு படிப்புக்கு தேவையான பொருட்களை சொல்லுவாள். வாங்கி வருவேன். பிரியா மாதமாக இருப்பதாக போன் செய்தால். பிரியாவுக்கு 2வது குழந்தை என்றதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அருணியை தேவி அகாடமிக் ஸ்கூலில் எல்கேஜியில் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொண்டாள். சிங்கப்பூரில் டெலிவரி பார்த்துக் கொள்வதாக சொன்னாள். ரவியின் அம்மாவை 2008 ஏப்ரலில் அழைத்துக் கொள்வதாகவும் சொன்னாள். எனக்கும் மீனாவுக்கும் அது சரி எனப்பட்டது. அப்படியே செய்யலாம் என்றேன். 2008 ஜூன் மாதம் அருணிக்கு 2.5 வயது ஆகும். சேர்க்கலாம் என்றேன். அனுவுக்கு 9ஆம் வகுப்பு, அபிக்கு 3ஆம் வகுப்புக்கும் தேவையான பொருட்களை வடபழனி அல்லது கோடம்பாக்கம் வந்து வாங்கி வந்தேன். சத்யா ஆகஸ்ட் 25ஆம் நாள் வழக்கம் போல தன் பிறந்த நாளை கொண்டாடினாள். செப்டம்பர் 18, 2007 குமாருக்கு விஜயஸ்ரீ பிறந்ததாக செய்தி வந்தது. அன்றுதான் பிரியாவின் பிறந்த நாள். போனில் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். ஆயுத பூஜை அன்று கம்பெனியில் போனஸ் கொடுத்தார்கள். தீபாவளிக்கு புது ஆடவைகள் வாங்கி வந்தோம். தீபாவளியை நன்றாக கொண்டாடினோம். தீபாவளி முடிந்த சில நாட்களில் அணுவுக்கு காய்ச்சல், விஷஜுரம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் கூட்டிச் சென்றோம். டைபாய்டு என்றார்கள். அட்மிஷன் போட்டோம். நிலா ஹாஸ்பிட்டலில் இருந்து கவனித்துக் கொண்டாள். அபியை கேஃபை கூட்டி வந்தேன். பகலில் நிலாவுக்கு துணையாக ஹாஸ்பிட்டலில் அணுவை கவனிக்க புஷ்பாவை ஸ்கூட்டியில் அழைத்துச் வந்தேன். நிலா தானே இருந்து கவனித்துக் கொள்வதாக சொன்னாள். புஷ்பாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டேன். திருக்கார்த்திகை வந்தது. அணுவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அபியை ஆபசஸ் காலனி வீட்டுக்கு அழைத்து வந்தேன். 2007 டிசம்பர் 11ஆம் நாள் வேம்புக்கு திருமணம் என தம்பி பத்திரிகை அனுப்பினான். பெருமாள் என்னும் மணி மாப்பிள்ளை. ஊர் வடகரை. வடகரையில் திருமணம். திருமணத்துக்கு நானும் மீனாவும் சென்றோம். விஜயின் அப்பா அம்மா வந்திருந்தார்கள். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் மீனாவும் உடனே சென்னை புறப்பட்டு வந்து விட்டோம். சத்யாவும் புஷ்பாவும் குழந்தைகளை கவனித்துக் கொண்டனர். டிசம்பர் 28 அருணியின் 2வது பிறந்த நாள். முதல் பிறந்த நாளை சிங்கப்பூர் கொண்டாடினாள். கோபி அம்மாவை திருச்சிக்கு வரச் சொன்னான். நானும் மீனாவும் திருச்சி சென்றோம். ஸ்ரீரங்கம் கோயில் சென்று பிறந்த நாளை கொண்டாடினோம். போட்டோக்கள் எடுத்தோம். மீனாவை அங்கேயே விட்டுவிட்டு நான் சென்னை திரும்பினேன். கம்பெனியில் லீவு தரமாட்டார்கள். வேலை அதிகம் இருக்கும். 2008 புத்தாண்டு பிறந்தது. மதி மலேசியாவில் வீடு பார்த்தார். சென்னை வந்து சத்யாவை அழைத்துப் போவதாக சொன்னார். அதற்கு முன்னதாக கோபி அம்மாவுடன் சென்னை வந்தான். விஜயும் வாசியும் கூட வந்தார்கள். சத்யாவை வெளியே அழைத்துச் சென்றார்கள். நானும் சென்றேன். பார்ட்டி கொடுத்தான். கோபிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உத்தியோக உயர்வு கிடைத்தது என்றான். எல்லோரும் வாழ்த்தினோம். வாசியும் அருணியும் நல்ல விளையாடினார்கள். கோபி PhD சென்னையில் படிக்கப் போவதாக சொன்னான். கொஞ்ச நாள் இங்கு தங்கி படிக்க எண்ணினான். சந்தோஷப்பட்டோம். வாசி முதல் பிறந்த நாளுக்கு திருச்செந்தூர் சென்றோம். ரூம் எடுத்து தங்கினோம். முதல் நாளே மீனா, புஷ்பா, கோபி, விஜி, மணி, சத்யா, நகேஷா வந்திருந்தார்கள். கூட விஜயின் அப்பா அம்மா வந்திருந்தார்கள். கடற்கரையை செல்லும்போது சத்யாவின் நெக்லஸ் மிஸ் ஆகிவிட்டது. தேடினார்கள். கிடைக்கவில்லை. நான் காலையில் திருச்செந்தூர் வந்தேன். வாசிக்கு முடியெடுத்து காது குத்தினோம். கடலில் குளித்தோம். கோயில் சென்று தரிசனம் கண்டோம். முதல் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினோம். வீட்டுக்கு திரும்பினோம். மீனாவும் புஷ்பாவும் அருணியை நன்றாக கவனித்தனர். நான் தினமும் காலையில் கேஃபை சென்று வீட்டுக்கும் மீனாவுக்கு தேவையான பொருட்களை புஷ்பாவை ஸ்கூட்டியில் கூட்டிச் சென்று வாங்கி கொடுத்து அனுப்புவேன்.
சில நேரங்களில் ஓனர் வீட்டுக்கு போய் வர மீனாவிடம் கேட்பாள். போகும் வழியில் அவளை பிரசவாக்கத்தில் விட்டுச் செல்வேன். அவ்வப்போது அவளது வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்ச்சிகளை சொல்லுவாள். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியது எண்ணி வேதனைப்படுவாள். அவளுக்கு காதலாக பேசி சந்தோஷப்படுத்துவேன். 2-3 நாட்கள் கழித்து ஃபோன் செய்வாள். அழைத்து வருவேன். மீனாவிடம் தனக்கு கொடைக்கானல் போக பிரியமில்லை என்று கூறினாள்.